ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு 1838வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி 10ஆம் பத்து, அதன் முதல் திருமொழியை அனுபவித்து வருகிறோம். இந்த திருமொழியிலே 18 திருப்பதிகளை ஒரு பாசுரத்திற்கு தலா 2 திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்து 9 பாசுரங்களில் 18 திருப்பதிகளை மங்களாசாசனம் செய்திருக்கிறார் திருமங்கை ஆழ்வார். அந்த திருமொழியின் 7வது பாசுரம் இன்று நாம் இணைந்து அனுபவிக்க வேண்டும். தேவர்களுக்காக தன் மெய்நோவ கடல் கடைந்து அமுதம் அளித்த எம்பெருமான் தன்னுடைய அடியார்கள் கைகளால் தொட்ட பொருள்களை விட்டு உயிர் வாழ இயலாதவனாய் இடைச்சியர்களுக்கு எளியனாக இருந்த இருப்பை இந்த பாடலில் நினைத்து அருளுகிறார் ஆழ்வார். கண்ணனாய் தன்னை விரும்பியவர்களான அடியவர்களுடைய கைப்பட்ட வெண்ணெயை விழுங்கிய எம்பெருமானை திருவழுந்தூர் திருத்தலத்திலே நேற்று கண்டோம். இனிப்போய் திருவெகா திருத்தலத்திலே காணக்கடவோம் என்கிறார் இந்த பாசுரத்திலே. வெண்ணெய் உகந்துண்ட கண்ணனை திருவழுந்தூரிலே கண்டோம், இனி போய் திருவெக்காவிலே காணக்கடவோம் என்கிறார். கூந்தலார் மகிழ் கோவலனாய் வெண்ணெய் மாந்து அழுந்தையில் கண்டு மகிழ்ந்து போய் பாந்தள் பாளியில் பள்ளி விரும்பிய வேந்தனை சென்று காண்டும் வெகா உள்ளே. கூந்தலார் மகிழ் கோவலனாய் வெண்ணெய் மாந்து பாந்தள் பாளியில் பள்ளி விரும்பிய வேந்தனை அழுந்தையில் கண்டு மகிழ்ந்து போய் சென்று காண்டும் வெகா உள்ளே என்றும் மாற்றி பொருள் சொல்லலாம். அதாவது எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அந்த விசேஷணங்கள், அதாவது அடைமொழிகள் எல்லாம் சேர்த்தும் 2 எம்பெருமானும் ஒருவர் தானே, அதனாலே சேர்த்தும் சொல்லலாம் என்பது உரையாசிரியருடைய எண்ணம். அதனால் அதை பார்த்தோம். மாந்த என்றால் அமுது செய்ய என்று பொருள். உண்ண, மாந்தா கூட்டல் அழுந்தையில், மாந்தழுந்தையில், மாந்து அழுந்தையில் என்றும் இது தொகுத்தல் விகாரம் எனப்படும். பாந்தள் என்றால் பாம்பு, பாழி, படுக்கை. பாம்பு படுக்கையில் அரவணை மேல் எழுந்தருளி இருக்கக்கூடிய, படுத்திருக்கக்கூடிய, சயனித்திருப்பவனான எம்பெருமான் பாந்தள் பாழி. பாந்தள் பாழியில் பள்ளி விரும்பிய வேந்தனை சென்று காண்டும் திருவெகா உள்ளே என்று சொல்லுகிறார் ஆழ்வார். கூந்தலார் மகிழ் கோவலனாய், ஆய்ச்சியர்களெல்லாம் மகிழக்கூடிய கோவலனாய் வெண்ணெய் மாந்து அழுந்தையில் கண்டு மகிழ்ந்து போய். திருவழுந்தை எனும் திருவழுந்தூர் எனும் திவ்ய தேசம், அங்கே கம்பன் உடைய ஊர், அது திருவழுந்தூர். அங்கே சென்று கண்டு மகிழ்ந்து போய் பாந்தள் பாளியில் பள்ளி விரும்பிய வேந்தனை காண்டும் வெகா உள்ளே என்பது இன்றைய பாசுரம். இந்த பாசுரத்திற்கான பதவுரை: கூந்தலார் மகிழ் கோவலனாய், கூந்தலை உடைய இடைக்குல பெண்கள் விரும்பும் இடையனாய், கூந்தலார் மகிழ் கோவலனாய் வெண்ணெய் மாந்து அழுந்தையில் கண்டு மகிழ்ந்து போய். வெண்ணெயை உண்டு மகிழும் எம்பெருமானை திருஅழுந்தூர் திருத்தலத்தில் முன்னர் சேவித்து மகிழ்ந்து சென்று இன்று பாந்தள் பாளியில் பள்ளி விரும்பிய வேந்தனை திரு அனந்தாழ்வான் ஆகிய பாம்பு படுக்கையிலே திருக்கண் வளர்ந்தருளுதலை விரும்பி யாவரையும் காக்கும் எம்பெருமானை பாந்தள் பாளியில் பள்ளி விரும்பிய வேந்தனை சென்று வெகாவுள் காண்டும் போய் திருவெகா திருத்தலத்தில் காண்போமாக, சேவிப்போமாக, வணங்குவோமாக என்பதுதான் இந்த பாடலினுடைய பதவுரை. கண்ணபிரானாய் சிறந்த கூந்தலை உடையவரான பெண்கள் மகிழும்படியான கோபாலகிருஷ்ணனாய் அவதரித்து வெண்ணெயை அமுது செய்தவனை தேரெழுந்தூரிலே கண்டு மகிழ்ந்து போய் ஆதிசேடனாகிற படுக்கையிலே திருக்கண் வளர்தலை விரும்பி கை கொண்ட சர்வேஸ்வரனை திருவெகாவில் போய் வணங்குவோம் என்பது பொருள். கண்ணபிரானாய் திரு அவதாரம் செய்து வெண்ணெய் விழுங்கின திருமாலை திருவழுந்தூரிலே கண்டோம்.
இனி போய் வெகாவிலே காண்போம் என்கிறார் ஆழ்வார். திருவழுந்தூரில் எழுந்தருளியுள்ள பெருமானுடைய திருநாமம் ஆமருவி அப்பன். ஆதலால் கூந்தலார் மகிழ் கோவலனாய் என்றது அமருவி அப்பன். கூந்தலார் என்பது பெண்டிற்கு இயற்கை பற்றிய பெயர். அவர்கள் மகிழும்படியான கோவலன். பெண்டிர் வாழ்வார் நின்னப்பாறை பெரிதும் என்னும் ஆசையாலே கண்டவர்கள் போக்கொழிந்தார் கண்ணினையால் கலக்க நோக்கி வண்டுலாம் பூங்குழலினார் உன் வாயமுதம் உண்ண வேண்டி கொண்டு போவான் வந்து நின்றார் என்று பெரியாழ்வார் திருமொழியிலே சொல்லுவார். பெண்டிர் வாழ்வார் நின்னொப்பாறை பெரிதும் என்னும் ஆசையாலே, அந்த ஆட்சியர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அசோதையிடம் வந்து அசோதை அங்கே இருக்கக்கூடிய பெண்டிரெல்லாம், கண்ணா உன்னை போல குழந்தை பெற வேண்டும் என்னும் ஆசையாலே கண்டவர்கள் போக்கொழிந்தார் கண்ணினையால் கலக்க நோக்கி வண்டுலாம் பூங்குழலினார். அந்த இளம் பெண்கள் இருக்கிறார்களே, வண்டு உலவக்கூடிய கூந்தலை உடைய பூங்குழலை உடையவர்கள், அவர்கள் என்ன செய்வார்களாம், உன் வாயமுதம் உண்ண வேண்டி கொண்டு போவான், என்னிடமிருந்து வாங்கி கொண்டு செல்வதற்காக வந்து நின்றார் என்று பெரியாழ்வார் திருமொழியிலே பெரியாழ்வார் சொல்லுவார். அதே போல பெருமாள் திருமொழியிலே முந்தை நன்முறை அன்புடை மகளிர் முறை தந்தம் குரங்கிடை இருத்தி, குரங்கிடை என்றால் இடுப்பு, ஒவ்வொரு பெண்களும் அன்புடைய மகளிர் முறை வரிசையாக தன் இடுப்பிலே வைத்து எந்தையே எந்தன் குலப்பெரும் சுடரே எழுமுகில் கணத்து எழில்கவரேரே உந்தையாவன் உந்தை யாவன் என்றுரைப்ப, நீ யார், என்ன என் நண்பனே என்று அந்த பெண்களெல்லாம், அந்த பெண்டிரெல்லாம் தன் இடுப்பிலே வைத்து கொண்டு கொஞ்சுவார்களாம். எப்படி? குடங்கிடை இருத்தி எந்தையே என் குலப்பெரும் சுடரே எழுமுகில் கணத்து எழில்கவர் ஏரே என்றெல்லாம். இதெல்லாம் இந்த கூந்தலார் மகிழ்ச்சி இதன் மூலம் விளங்கும். இந்த பெண்டிருடைய மகிழ்ச்சி, கண்ணனை கண்டால் எப்படியெல்லாம் மகிழ்ந்தார்கள் என்பதை இந்த பாசுரங்களிலிருந்து நாம் அறியலாம். பெரியாழ்வார் சொன்னது, குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியிலே சொன்னது, இவற்றையெல்லாம் வைத்து கூந்தலார் மகிழும் கண்ணன் எம்பெருமான் என்று புரிந்து கொள்ளலாம். திருவெக்காவில் எதோத்தகாரி பெருமான் கோலத்தில் இருக்கிறான். அதனாலே அங்கே போய் சயனத்திருக்கோலத்தில் இருக்கும் எம்பெருமானை பார்க்கலாம், சேவிக்கலாம் என்று. வெக்கா இந்த தலத்திலே எம்பெருமான் பிரம்மன் செய்த வேள்வியை அழிக்க வந்த வேகவதி நதியை தடுக்கும் பொருட்டு அதற்கு அணையாக குறுக்கே பள்ளி கொண்டருளினான். திருவெக்கா காஞ்சிபுரம். அதனால் அந்த பெருமானுக்கு வடமொழியில் வேகா சேது என்று பெயர். தமிழில் வேக அணை என்று மொழிபெயர்ந்து அதன் பின் நாக அணை என்று விகாரப்படுதல் போல வேகணை என்று விகாரப்பட்டு அதுவும் பின்னர் வெக்கணை என்று திரிந்து தானியாக பெயராய் தலத்தை குறித்து அது பின்பு வெக்கா என்று மருவி இப்பொழுது வழங்குகிறது என்பதை உணர்ந்து கொள்ளலாம். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையனுடைய உரையினை பார்க்கலாம். கூந்தலார் மகிழ் கோவலனாய் வெண்ணெய் மாந்து அழுந்தையில் கண்டு மகிழ்ந்து போய் நல்ல கூந்தலை உடைய இடைக்குல பெண்களுக்கு இன்பனாய் இடைக்குலத்தவனாய் வெண்ணெய் அமுது செய்து வாழ்கின்றவனை திருவழுந்தூரிலே முன்பு கண்டு உகந்து போய் கூந்தலார் மகிழ் கோவலனாய் வெண்ணெய் மாந்து அழுந்தையில் கண்டு மகிழ்ந்து போய் பாந்தள் பாளியில் பள்ளி விரும்பிய வேந்தனை சென்று காண்டும் வெக்காவுளே. பாந்தள் என்றால் பாம்பு என்று பார்த்தோம். பாளி என்றால் படுக்கை, பாம்பு படுக்கை. திருப்பார்கடலிலே திரு அனந்தாழ்வான் ஆகிய பாம்பு படுக்கையிலே கண் வளர விரும்பிய எம்பெருமானை இன்று கண்வளர காணலாவது திருவக்கா என்ற திருத்தலத்திலே ஆகும். அங்கும் எம்பெருமான் சயன திருக்கோலத்தில் தான், பாம்பனையில் தான் இருக்கிறான் என்பது ஒரு கூடுதல் செய்தி. ஆக இன்றைய பாசுரத்திலே 2 திவ்ய தேசங்கள், திருவழுந்தூர், திருவெக்கா இரண்டையும் மங்களாசாசனம் செய்தருளுகிறார் ஆழ்வார். கூந்தலார் மகிழ் கோவலனாய் வெண்ணெய் மாந்து அழுந்தையில் கண்டு மகிழ்ந்து போய்
பாந்தள் பாழியில் பள்ளி விரும்பிய வேந்தனை சென்று காண்டும் வெஃகாவுளே என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். திருவழுந்தூர் ஆமுருவியப்பன் திருவடிகளே சரணம். திருவெஃகாவு எம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் பரகாலன் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். பரம காருணிகர் வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் சரணம்.